யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, எது கண்ணில் படுதோ அதெல்லாம் உடனே தட்டி கேட்பீங்க. தவறாக யார் பேசினாலும் அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. வேற யாரும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தாங்க அந்த தைரியம் இருக்கும். சிலர்லாம் நமக்கே வம்பு அப்படின்னு நகர்ந்து போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நங்கூரம் பாய்ச்சின மாதிரி நின்று நீதி கிடைக்கிற வரைக்கும் நின்று போராடுவீங்க. கடந்த ஒரு வருஷமாகவே குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணார். குடும்பத்திலேயும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தாரு. இப்போ 8வது வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறாரு. 8 தட்டி பறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, மனசை கொடுத்தும் ஏமாந்துடாதீங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் பணம் மனம் இந்த ரெண்டையுமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கிறதுனால குறுக்கு வழியில் கூட சிலருக்கு தனம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போதும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா எதுலையாவது போய் சிக்கிக்கக்கூடாது. யாருடைய பாவத்தையாவது நீங்கள் சுமந்துக்கிட்டு தெரியக்கூடாது. திடீர்னு ஏதாவது சிக்கலில் போய் சிக்கக்கூடாது. அதே மாதிரி வருமான வரியாக இருந்தாலும் சரி, எந்த வரியாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக செலுத்துறது நல்லது, தாமதப்படுத்தாமல் செலுத்துவது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு யாரையும் அவ்வளோவா அழைச்சிட்டு வராதிங்க. ஏன்னா அது வேறு மாதிரியான சிக்கல்களை உருவாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வருமானம் குறையாதுங்க, வசதியும் குறையாதுங்க. எல்லாம் நல்ல விதத்தில் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி முன்ன மாதிரி கொஞ்சம் கராராக கடுகடுன்னு பேசாமல் இனிமேல் கொஞ்சம் கனிவாக பேசுவீங்க. இடம்பொருள் ஏவலறிந்து நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் சொத்து இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கம் இஎம்ஐயை கட்டணுமேன்னு ஒரு கஷ்டம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. 12ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளியில் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்ததுனால வியாபாரத்தில் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் புது ஏஜென்சி தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கடையை கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புது பங்குதாரர்கள் வருவாங்க. வேலையாட்களும் சிறப்பாக அமைவாங்கங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருந்துருக்கும். ஆனால் மேலதிகாரியுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. அதனால் அலுவலகத்தில் உங்கள் மேலே மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே நேரத்தில் குரு பகவான் அதிசீக்கிர வக்ரகதின்னு ஒரு கதியில் நடுவில் கொஞ்சம் இடம் மாறுறாருங்க. குறிப்பாக அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவர் 9ஆம் இடத்துக்கு வராரு. அந்த காலகட்டத்தில் திடீர் பணவரவு, செல்வாக்கு, அதே மாதிரி உத்தியோகத்தில் பதவி உயர்வு, வியாபாரத்தில் திடீர்னு நல்ல ஒரு லாபம், பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி திருமணம் அவங்களுக்கு நடத்துறது, வீடு மனை வாங்கிறதுன்னு நடுவில் நல்லதெல்லாமே உங்களுக்காக காத்திருக்குது. நிச்சயமாக நடக்குங்க. இப்போ தாராபலம் சந்திரபலம் இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது அதே போல் அதாவது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்திலையும் பிரிவு வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருமாற்றம் தாராபலன் அடிப்படையில் ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. குறிப்பாக ஆகஸ்ட் 13க்கு பிறகு எல்லா வகையிலுமே அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். குரு பயிற்சியால் லாபம் உண்டுங்க. குரு பயிற்சியால் மேலும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு தேப்பெருமாநல்லூர்
அப்படின்னு ஊருங்க. அது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அன்னதான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ரொம்ப வித்தியாசமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, அவரை போய் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி பக்தி பாடல்கள் அடங்கிய புத்தகங்கள், அதுக்கடுத்தது வந்து மஞ்சள் நிற துணிமணிகள், இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.